அப்ப இடுக்கமான வாசல், பைபிள் சொல்கிறது ஜீவனுக்கு போகிற வாசல் கொஞ்சம் இடுக்கமா தான் இருக்கும், ஆனா முடிவு நித்திய ஜீவன். ஆமென். ஆனா கேட்டுக்கு போற வாசல் வழி விசாலமும் ஆமா பெருசா இருக்கும். அதுல நுழைகிறது நிறைய பேர் நுழைவாங்க. ஆனா இந்த வழியை கண்டுபிடிக்கிறவங்களே சிலர் தான். அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டுபிடிக்கிறவங்களே சிலர் தான். ஆமென். ஏன்னா எல்லாருக்கும் என்ன செய்யாது, பிடிக்காது. உலகத்தை அனுபவிக்க தாண்டா மச்சான் பிறந்திருக்கோம், வாடா மாப்பிள்ள போலாம் அப்படின்னு கூப்பிடுவான். நம்மள அப்படித்தானே கூப்பிடுறான். ஆமா, ஏன்னா கேட்டுக்கு போற வாசல் ரொம்ப ஜாலியா இருக்கும், என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா முடிவு நரகம், முடிவு பாவத்தின் சம்பளம். ஆனா பரலோகத்துக்கு போனோம்னா இந்த பைபிள் சொன்ன வழியை பின்பற்றணும். அதுக்கு தான் இந்த சர்ச்சு, அதுக்கு தான் ஒரு நல்ல பாஸ்டர். எதுக்கு? இந்த வேதத்தை போதித்து வேதத்தின்படி நடக்க ஒரு கூட்டத்தை உருவாக்க. இந்த வழியில ரொம்ப அதிகமா நிறைய பேர் வரமாட்டாங்க, அட்ராக்ட் ஆக மாட்டான். சினிமா கொட்டைக்கு போவான், டான்ஸ் ஆட போவான், பப்புக்கு போவான். ஆனா ஆண்டவர் ஆராதிக்க பரிசுத்தமா வாழ மனுஷன் வரமாட்டான். ஆமென். இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். ஆமென். நான் தான் பரலோகத்துக்கு போற வாசல், நானே வழியும் சத்தியமும், என்னை அல்லாமல். அது டொனால்டு ட்ரம்பா இருந்தாலும் சரி, ரஷ்ய அதிபர் புட்டினா இருந்தாலும் சரி, நம்பாளா இருந்தாலும் சரி, யாரா அம்பானியா இருந்தாலும் சரி, அவன் எலான் மஸ்கா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் ஒருவனும் பரலோகத்திற்கு வர முடியாது. ஆமென்.